Hello students, welcome to Global Knowledge Academy. கூடிய சீக்கிரம் நீட் 2026 அப்ளிகேஷன் வெளியிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் என்னென்ன விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டு த என்சிஆர்டி புக்ஸ். நீட்னாலே என்சிஆர்டி தான். ஸோ என்சிஆர்டியில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி லைன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செகண்ட், கிரியேட் அண்ட் ஃபாலோ த ஸ்டடி பிளான். நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணி அது மூலயமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மூலயமா உங்களால் பெட்டர் ஸ்கோர் எடுக்க முடியும். ஸ்டெப் 3, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ். நீங்கள் படிக்கிற லெசனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, மோர்லி மெமரைஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த் ஒன், ப்ராக்டிஸ் அண்டு ரிவைஸ் ரெகுலர்லி. நீங்கள் படிக்கிற லெசன்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். 2 days ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. அதுக்கான கொஷின்ஸ் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட், ஸ்டே ஹெல்த்தி. நாம் ஹெல்த்தியாக நல்லா இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நீட் ப்ரிப்ரேஷனில் உங்கள் ஹெல்த்தையும் ஒரு கோலாக வச்சுட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு டோன்ட்ஸ், எந்தெந்த விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்சிஆர்டியை இக்னோர் பண்ணுறது. நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் படிக்கலாம், நிறைய ஆத்தர்ஸ் புக் படிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் என்சிஆர்டிக்கு தான் கொடுக்கணும். செகண்ட் ஒன், டோன்ட் இக்னோர் வீக் ஏரியாஸ். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வீக்காக இருக்கிறீங்களோ அதை இக்னோர் பண்ணாதீங்க. அதை எப்படி ஈஸியாக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை சூஸ் பண்ணி படிங்க. தேர்ட் ஒன், டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஃபோர்த்து, டோன்ட் யூஸ் மெனி ரெஃபரன்ஸ் புக். நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் பயாலஜிக்கு ஒரு 4 ரெஃபரன்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 3 ரெஃபரன்ஸ் புக்குன்னு வச்சு படிச்சுட்ருப்பீங்க. அதிகமாக ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக 1, 2 மட்டும் வச்சு படிக்க ஆரம்பிங்க. அதிகமாக ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸில் கன்ஃபியூஷன் ஏற்படும். லாஸ்ட் ஒன், டோன்ட் பேனிக். நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் எல்லாரும் யூஸ்வலாக பேனிக் ஆகிறது தான். ஸோ ஸ்டே காம், பேனிக் ஆகாதீங்க, மைண்ட் ஃப்ரீயாக வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் March 28 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அட்மிஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. சாப்டர்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் எடுக்கணும். நீங்கள் தாராளமாக குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.